أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அரபிக் ஸ்போக்கன் சர்டிஃபிகேட் கோர்ஸில் இன்றைக்கி நீங்கள் 18வது கிளாஸை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஹைர், இந்த கிளாஸ்லேயும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அன்றாட வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய லஃபல்களை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ 18 கிளாஸஸ் உங்களுக்கு இதோட நடந்திக்குது. அப்போ 18 கிளாஸஸ்லேயும் நீங்கள் எவ்வளவோ வார்த்தைகள் படிச்சிருக்கிறீங்க. அந்த எல்லா வார்த்தைகளும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பின்னால் உள்ள கிளாஸஸையும் படித்து கடைசியில் ஒரு பிரயோஜனம் ஒன்று எடுத்துக்கொள்ள இயலுமாகும் இன்ஷா அல்லாஹ். ஹைர், நாங்கள் பாடத்துக்குள்ளே போம். முதலாவது லஃபுல் மனிதன். மனிதன் என்று சொல்லி நாங்கள் எப்படி அரபிக்கில் சொல்கிற மேன், மனிதன். ரஜுல், ரஜுல், மனிதன். ரஜுல் என்றால் மனிதன். அதாவது ஒரு மனிதனுக்கு நாங்கள் அரபிக்கில் ரஜுல் என்று சொல்லி சொல்லுவோம். மிசால் பாருங்க, அர்ரஜுல் அஹப்ப அல் மர்ஆ. அர்ரஜுல் என்றால் என்ன? ஒரு ஆண் மனிதர். அஹப்ப, அஹப்ப என்றால் என்ன? நேசிக்கின்றார், விரும்புகின்றார். அல் மர்ஆ, அல் மர்ஆ என்று சொன்னால் பெண்ணை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கின்றார். சரியா? அர்ரஜுலு, அர்ரஜுல் அஹப்ப அல் மர்ஆ. அடுத்த லஃபுல் காதலி, அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட். நாங்கள் என்ன அரபிக்கில் சொல்லுவோம்? ஹபீபா, ஹபீபா கேர்ள் ஃப்ரெண்ட். இதே பாய் ஃப்ரெண்டுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? இதில் இருக்கக்கூடிய கடைசியில் வரக்கூடிய மர்பூத்தா இல்லாமல் ஹபீப் என்று சொல்லுவோம். ஹபீப் என்றால் ஆணில், பெண்ணாக இருந்தால் ஹபீபா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹபீபா என்றால் காதலி, காதலன் என்றால் ஹபீப் என்று சொல்லி வரும். உதாரணம், மிசால் பாருங்க, ஹபீபா தத்தகல்லமு அல் அரபியா. அரபு மொழி பேசும் காதலி. அதாவது அந்த காதலி அரபு மொழி பேசுகின்றாள். தத்தகல்லம பேசுகின்றாள், அரபியா அரபு மொழி பேசுகின்றாள். யாரு? ஹபீபா. ஹபீப் என்றால் காதலி, காதலி அரபு மொழி பேசுகின்றாள். அடுத்த லஃபுல் ட்ரெயில், அதாவது ட்ரெயின். ட்ரெயினுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அரபிக்கில்? கித்தார். கித்தார் என்று சொன்னால் ட்ரெயின். மிசால் பாருங்க, அல் கித்தாரு வசீலத்துன் ஆமினா லில் முவாசிலா ஆத்தா. அதாவது ரயில்கள் பொதுவாக ஒரு பாதுகாப்பான போக்குவரத்து வழியாகும். ரயில்கள் பொதுவாக ஒரு பாதுகாப்பான போக்குவரத்து வழியாகும். அதாவது ரயில்கள் போகக்கூடிய அந்த பாதை இருக்குத்தானே, அந்த பாதை பொதுவாக ஒரு பாதுகாப்பான ஒரு வழியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ரயில்கள் கூடுதலாக இப்போ பஸ்ஸு, கார், வேன் மாதிரி போகிற மாதிரி ஒரு ஓப்பனான ஒரு இடத்துல ரயில் போகாது. அது எப்படி போகும்? ஒரு பாதுகாப்பான ஒரு மறைவாக இருக்கக்கூடிய காட்டு வழியாக அப்படித்தானே ரயில் செஞ்சிருப்பாங்க. அதைத்தான் நீங்கள் சொல்கிறாங்க, ஒரு பாதுகாப்பான வழியில் தான் ரயிலுடைய பாதை இருக்கும். ஒரு ரோட்டை கடந்து போகிறதாக இருந்தாலும் அது மிகவும் சத்தத்தோட மக்களுக்கு அறிவிச்சிட்டு தான் அந்த ரயில் பாதுகாப்பான முறையில் தான் போகுங்கிறது தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க. என்னது அரபிக்கில் எப்படி சொல்கிற? அல் கித்தாரு வசீலா. இந்த கித்தார் என்றால் இந்த ட்ரெயில் ஆகிறது. வசீலத்து ஆமினா லில் முத்தவசிலா ஆத்தா. அதாவது இந்த ரயில் ஒரு பாதுகாப்பான போக்குவரத்து வழியைத்தான் கொண்டுள்ளது என்று சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது விமானம், ஃப்ளைட். விமானம், ஏரோப்ளைன். என்ன சொல்லுவோம் அரபிக்கில்? தாயிரா, தாயிரா, தாயிரா விமானம். உதாரணம், மிசால் பாருங்க, அர்ருக்காபு, அர்ருக்காபு முசாஃபிரூன அல தாயிரா. அர்ருக்காபு முசாஃபிரூன
அலத்தாயிரா பயணிகள் விமானத்தில் பயணிக்கின்றார்கள். அர்ருகாபு முசாஃபிரூன் என்னது பயணிகள் பயணிக்கின்றார்கள் எதுல அலா மீது தாயிரா விமானத்தின் மீது பயணிகள் வந்து என்ன செய்கிறாங்க முசாஃபிர்கள் என்ன செய்கிறாங்க ராக்கிப் என்ன செய்கிறாங்க அர்ருகாப் பயணிக்கின்றாங்க அர்ருகாபு முசாஃபிரூன அலத்தாயிரா. ஹைர் அடுத்த லஃப்ல பாருங்க பேருந்து பஸ் என்ன அரபிக்கில் சொல்லுவோம் உத்தூபிசு உத்தூபிஸ் பேருந்து பஸ்ஸுக்கு நாங்கள் சொல்லுவோம் உத்தூபிஸ். மிசால் பாருங்க ஹல் யத்ஹபு ஹாதா அல் உத்தூபிசி ஹல் யத்ஹபு ஹாதா உத்தூபிசி இலல் ரம்சீஸ் அதாவது இந்த பஸ் ராம்ஸுக்கு செல்கின்றது. ராம்ஸுக்குங்கிறது ராம்ஸுங்கக்கூடிய ஒரு இடம் சரியா அந்த இடத்துக்கு தான் இந்த பஸ் வந்து என்ன செய்யுது போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு அந்த இடத்துக்கு வேறு ஏதேனும் பேர்களை போட்டு பஸ் வந்து இந்த இடத்துக்கு தான் போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து செல்ல இயலும். ஹல் யத்ஹபு ஹாதா அல் உத்தூபிசி இலல் ரம்சீஸ் சரி அந்த ரம்சீஸ்ங்கிற இடத்துக்கு தான் இந்த பஸ் வந்து போகுது. இப்போ பஸ்ஸுங்கிறது வந்து என்னது உத்தூபிஸ். அடுத்தது வந்து பாருங்க டாக்ஸிக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அரபிக்கில் டாக்ஸி நாங்கள் சொல்லுவோம். டாக்ஸிக்கு சொல்லுவோம் என்னது டாக்ஸின்னு சொல்லுவோம். தமிழில் இங்கிலீஷில் சொல்லுவோம். அரபிக்கில் வந்து டாக்ஸி. உதாரணம் மிசால் பாருங்க ரகிப்து டாக்ஸி நான் ஒரு டாக்ஸி ஓட்டினேன். நான் என்ன செஞ்சேன் ஒரு டாக்ஸியை வந்து ஓட்டினேன். எப்படி சொல்கிற அரபிக்கில் ரகிப்து நான் ஓட்டினேன். நான் என்ன ஓட்டினேன் டாக்ஸி ஒரு டாக்ஸியை வந்து நான் ஓட்டினேன். அப்போ இங்கே ஓட்டினேனுங்கிறது என்னது அரபிக்கில் ரகிப்து. அடுத்தது வந்து கீரைக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அரபிக்கில் நாங்கள் டெய்லியும் செல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் கீரை. என்ன சொல்லுவோம் அஸ்ஸபானாஹ் சொன்னால் கீரை கீரை. உதாரணம் பாருங்க அஸ்ஸபானிஹ் சிஹியா லிஜசதிக் அதாவது கீரை உங்கள் உடலை ஆரோக்கியமாக்கின்றது. அஸ்ஸபானிஹ்ங்கிறது என்னது கீரை. சிஹங்கிறது வந்து புள்ளல் ஆரோக்கியம். எங்களோட சிஹத்துங்கிறது என்னது எங்களோட ஆரோக்கியத்துக்கு நாங்கள் சொல்கிறது. லில் ஜெசதுண்டா என்னென்னு பார்த்தோம் நாங்கள் உடல் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ எங்களோட உடம்பை வந்து கீரைகள் வந்து ஆரோக்கியமாக வைக்கும். அஸ்ஸபானிஹ் சிஹியா லிஜசதிக் கீரை வந்து எம்முடைய உடம்பை பாதுகாப்பாக வைக்கும். ஹைர் நாங்கள் இன்றைக்கு படித்த லஃபல்களும் நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகள் தான். அதால் வந்து கட்டாயம் நீங்கள் இந்த வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்ணுறதை கொண்டு அரபிக் ஸ்போக்கன் வந்து இன்ஷால்லா நீங்கள் இலகுவான முறையில் படிச்சுக்கொள்வீங்க. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.